வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜமௌலி இருக்கார் இல்லையா, பாகுபலி டைரக்டர், அவர் மீது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் அவரை பெட்ரோல் வேற பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம பாகுபலி டைரக்டர் ராஜமௌலி வாரணாசி அப்படின்ற ஒரு படம் எடுத்திருக்காரு இல்லையா. இப்போ அது 1200 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. மகேஷ் பாபு தான் ஹீரோ. இந்த படத்துடைய டைட்டில் டீசர் ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் வெளியிட்டிருக்காங்க. அந்த டீசர் வெளியிடுறதுக்கு முன்னாடி அந்த தியேட்டரில் சில பிரச்சனைகள் இருந்திருக்குது. டெக்னிக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்குது. ஸோ அந்த டீசர் வெளியிடுறது ரொம்ப லேட் ஆயிருக்கு. 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். டீசர் வெளியிடுறதுக்கு லேட் ஆனதுனால ராஜமௌலி அப்செட். ஏன்னா டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டாக படம் எடுக்கிற ராஜமௌலியுடைய படத்துடைய டீசர் வெளியிடும் போது இப்படி ஒரு பிரச்சனை நடந்தால் கண்டிப்பாக அவருக்கு கோபம் வரதானே செய்யும். ஸோ அப்படி அவருக்கு கோபம் வந்திருக்கு. அந்த டீசர் வெளியிடுறதுக்கு முன்னாடி அவர் பேசியிருக்காரு, எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரு. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு அவர் முதல்ல சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னுடைய அப்பா நீ ஹனுமானால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. ஹனுமாருடைய ஆசீர்வாதம் இதுதானா, இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. என்னுடைய மனைவி ஹனுமானை ஒரு நண்பனாவே நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பா. இப்ப பாருங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு. இந்த டீசர் இப்போ வெளியிடும் போது இனிமேலாவது என்ன ஹனுமார் காப்பாற்றுவாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசரை வெளியிட்டிருக்காரு. இந்த ஒரு பேச்சு தான் இப்போ விவாதமாயிருக்கு. நிறைய பேர் ராஜமௌலியை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, அவரை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அவருக்கு ஆதரவாகவும் இருக்காங்க. அப்போ தான் நம்ம வானரசேனா, ராஷ்ட்ரிய வானரசேனா, இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ராஜமௌலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தார். கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற மாதிரி தான் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாததும், அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ ராஜமௌலி ஒரு ஹிந்து அப்படின்றதையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. சாதாரணமாக கடவுள் மேலே பக்தி இருக்கிறவங்களே, ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்களே ஏதாவது பிரச்சனை வரும்போது நீ எல்லாம் கடவுளா, ஏன் என்ன இப்படி பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட அப்பா ஒரு ஹனுமார் பக்தர், என்னுடைய மனைவி ஒரு ஹனுமார் பக்தர், எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி வேண்டுற அந்த கடவுள் ஏன் எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யலை அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்விக்கு தான் இப்போ அவர் ஹிந்து மதத்தையே காயப்படுத்திட்டாரு, ஹனுமார் பக்தர்களை காயப்படுத்திட்டார் அப்படின்லாம் சொல்லி தேவையில்லாமல் இதை ஒரு இஷ்யூவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவருடைய இந்த படத்திலேயே கடவுளை பற்றின சில கேரக்டர்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவருடைய அபிப்பிராயத்தை அவர் சொல்கிறார், அவ்வளோதான். அவர் மற்றபடி எந்த ஒரு மதத்தையோ இல்லைன்னா எந்த ஒரு கடவுளையோ காயப்படுத்தினதா எனக்கு இந்த பேச்சில் தெரியல. டைட்டில் டீசரை பார்த்தீங்களா, கடைசி 15 செகண்ட் மட்டும்தான் மகேஷ் பாபுவை காட்டுவாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. எந்த அளவுக்கு இந்த மனுஷன் சிந்திக்கிறான் பாருங்க. தனியாக ஒரு உலகத்தை உருவாக்கி அங்கே அந்த கற்பனைக்கு எல்லை இல்லாமல் அப்படி சிந்திக்கிறாரு. அதை அப்படியே படமாக்க முடியுது, அதை ஸ்க்ரீனில் கொண்டு வர முடியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி அவருடைய கற்பனைக்கெல்லாம் தடை போடாதீங்க. இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற ஒரு டைரக்டர். பாகுபலி அப்படின்ற படம்லாம் அப்படி பேசுவாங்க வெளிநாட்டில். பாகுபலியில் எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த படம். RRR இந்த படம் கீரவாணிக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுத்த படம். ஸோ இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு டைரக்டர், இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர். ஸோ அவரை இந்த மாதிரி உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்காக, ஆதாயத்துக்காக தேவையில்லாமல் குறைஞ்சி அவருடைய அந்த கற்பனை வளத்துக்கு தடை போடாதீங்க. பாகுபலி மாதிரி RRR மாதிரிலாம் ஒரு படம் வரணும் அப்படின்னா முதல்ல அவரை நிம்மதியாக இருக்க விடணும். ஹனுமாரை பற்றி ராஜமௌலி இப்படிலாம் பேசியிருக்க கூடாது, அவருக்கு சரியான பாடம் நம்ம ஒன்று கற்பிக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இந்த ஒரு வீடியோ பாருங்க. लेकिन दुर्गेश्वर महादेव, मेरी माँ और मेरे महादेव, आप सभी को विश्वास दिलाता हूँ, इस कैंसर को धरती से खत्म करेंगे। इस रात नहीं रहेगा, केवल लगातार रहेगा, ना मोहम्मद रहेगा और ना कोई मोहम्मद का नाम लेने वाला रहेगा। मेरा बेटा बोलो, ஒரு இஸ்லாமியன் அமெரிக்காவுடைய மேயர்லாம் ஆயாச்சு, அது ரொம்ப ஆபத்து, முகமது அப்படின்ற அந்த பேரே நம்ம இல்லாமல் செய்யணும் அப்படின்லாம் சொல்லி இங்கே அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹனுமானை பற்றி ராஜமௌலி பேசுனது ஒரு பெரிய தவறு. அப்படின்னா முகம்மத் அப்படின்ற பேரே இருக்கக்கூடாது, ஒரு இஸ்லாமியன் அமெரிக்காவை எப்படி ஆளலாம் அப்படின்னு இங்கே பேசிகிட்டு இருக்காங்களா, இதுக்கு என்ன சொல்கிறது? ஸோ இங்கே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் சக்தி வாய்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவர் உருவாக்கின மதத்தை, மதம் அப்படின்றது மனிதன் உருவாக்குனது தான், கடவுள்லாம் உருவாக்கலை. ஒருவேளை அந்த மதமே கடவுளால் தான் உருவாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த மதத்தை காப்பாற்றுறது கடவுளுடைய வேலை. அவர் கண்டிப்பாக அதை காப்பாற்றுவார். அது இந்த மதத்தை காப்பாற்றணும்னா இந்த கடவுள் காப்பாற்றுவார், அந்த மதத்தை காப்பாற்றணும்னா அந்த கடவுள் காப்பாற்றிப்பார். ஸோ அதெல்லாம் அவங்க செஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க. ஸோ கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறவங்க, அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த கடவுளை அவங்க காப்பாற்றிப்பாங்க, அவங்க பிரச்சனையை அவங்க தீர்த்துப்பாங்க. உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனை வரும் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பாருங்க, அதை நீங்கள் தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதை உங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க, அதை அவர் முடிஞ்ச வரைக்கும் தீர்த்து கொடுப்பார்.
அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. ஸோ தேவையில்லாமல் இந்த மாதிரி அவர் பேசிட்டார் இவர் பேசிட்டார் அப்படின்னு ஒரு நல்ல இயக்குனரை, இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல இயக்குனரை வந்து இல்லாமல் செய்யாதீங்க. கடவுளை கடவுள் காப்பாற்றிப்பாரு, உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கங்க. ஸோ இங்கே கடவுளை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வராங்க அப்படின்னா அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்க தான் உண்மையிலேயே கடவுளை எதிர்க்கிறவங்க, கடவுளை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க. அவங்கள நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் கடவுளை நம்புங்க, உங்கள் திறமை மேலே நம்பிக்கை வைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மதத்தை பற்றி அவன் இப்படி பேசிட்டான், அந்த மதத்தை பற்றி அவன் அப்படி பேசிட்டான் அப்படின்னு அதில் கவனத்தை விட்டுட்டீங்க, அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கை மோசமாக போயிடும். அதில் அவங்க ஆதாயம் தேடிப்பாங்க. அவன் நினைக்கிறத அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுவான். கடவுளை அவங்க காப்பாற்றிப்பாங்க. அவங்கெல்லாம் பயங்கர பவர்ஃபுல், நாம் தான் ரொம்ப வீக்கு. அதனால தான் நமக்குள்ளே இந்த மாதிரி விஷத்தை ஏற்றி அவங்க நினைக்கிற மாதிரி நம்மளை ஆட வைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறத அவங்க சாதிக்கிறாங்க.